வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட கொடுக்க முடியாதுன்னு கை விரிச்சிருக்கு திமுக. அத்தோடு மட்டும் இல்லாம தானும் வன்னியர்னு சொல்லிக்கிட்டு தெரிய அமைச்சர் எஸ் சிவசங்கரன் மூலியமா பொய்யான ஒரு அறிக்கையும் வாசிக்க வச்சிருக்கிறாங்க. பேரன்பிற்குரிய தொப்புள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மயிலாமூர் கார்த்தி. வன்னியர்களை அழிக்கவும் துணிஞ்சிடுச்சு திமுக. இன்னைக்கு கிடைச்சிடும், நாளைக்கு கிடைச்சிடும், நாளன்னைக்கு கிடைச்சிடும் ஏங்கி கிடந்த மக்களை ஏமாற்றி இருக்கு திமுக. எந்த வாயால வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்க ஆட்சிக்கு வந்தவன கொடுப்போன்னு சொன்னாங்களோ அதே வாயால வன்னியர்களுடைய எதிர்காலத்தை ஒழிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய உரிமையை பறிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட வழங்குங்கன்னு சொல்லி கேட்டோம். சரியான தரவுகள் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, தரவுகளையா சேகரிங்கன்னு சொன்னோம். அதற்கு ஒரு ஆணையம் அமைக்கிறேன்னு சொன்னாங்க. எப்ப அமைக்கிறேன்னு சொன்னாங்க? போன வருஷம். அந்த ஆணைய 3 மாத காலக்கெடு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ஆணையத்தினுடைய காலக்கெடு 18 மாசத்தை கடந்துடுச்சு. இன்னைக்கும் அந்த ஆணையத்தினுடைய பதில் வரல. சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியாவது இடஒதுக்கீட கொடுங்க. பீகார்காரன் பண்றான், ஆந்திராக்காரன் பண்றான், கர்நாடகாக்காரன் பண்றான்னு சொன்னோம். அதுக்கும் திமுக தயாரா இல்லை. ஆனால் திமுக இன்னைக்கு நயவஞ்சக வேலையா சட்டமன்றத்துல ரொம்ப நாசுக்கா பண்ணிருக்கு. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கவே முடியாதுன்னு துணிச்சா இன்னைக்கு திமுக சட்டமன்றத்தில் சொல்வதற்கான காரணம் வன்னியர்களை திமுக ஒரு பொருட்டாவே மதிக்கல என்பதுதான். வன்னியர்கள் தமிழ்நாட்டுடைய ஆகப்பெரும் சமுதாயம். எப்படி அந்த சமுதாயத்தினுடைய உரிமையை பறிச்ச போதும் அவர்களுக்கு அச்சம் வரல என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா எனக்குள்ளார புரிஞ்சு போய்வாங்க. இந்த மக்கள் ஏமாந்து போயிடுவாங்க. இந்த மக்கள் எப்படி வேணாலும் நம்ம ஏமாத்திரலாம், எந்த பொய்யாலும் இவங்கள்ட்ட சொல்லி ஏமாத்திர முடியும்னு திமுக காரன் நினைக்கிறா இல்லையா? அதை நினைச்சா என் நெஞ்சு பதறுது. எதுக்கெடுத்தாலும் மாநில உரிமை பேசக்கூடிய திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு கை காட்டுது. மாநில ரீதியான இடஒதுக்கீட்டுல எப்படி மத்திய அரசு கை காட்டுற? எந்த மாநிலத்திற்கும் 69% இடஒதுக்கீடு கிடையாது. நம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு. நீ மத்திய அரசு கை காட்டுறியே, நாளைக்கு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முறையும் நானே கையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா திமுக ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற கேள்வி இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு சமூகம் பின்தங்கி இருக்கும், ஒரு சமூகம் பெரும்பான்மையா இருக்கும். மத்திய அரசு மூலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது சாத்தியமற்றது அல்லது சாத்தியப்படுத்துவோம். ஆனால் அது வேற. ஆனால் பக்கத்து மாநிலத்துக்காரெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கலாம், பீகார்காரர் எடுத்திருக்கலாம், கர்நாடகாக்காரர் எடுத்துக்கலாம், அவன் எடுத்துக்கலாம், இவர் அத்தனை பேரும் எடுக்கலாம். ஆனா திமுக எடுக்க அச்சப்படுவதற்கான காரணம் என்ன? தன்னுடைய மண்டவாள வெளிவந்துடும். இத்தனை நாளா வன்னியர்களையும் பழைய சமுதாய மக்களையும் பெரும்பான்மையா இருக்கிற சமுதாய மக்களையும் ஏமாத்தி பழைப்பு நடத்திட்டு இருந்தோம். அந்த பழப்புல மண்ணு வந்துடும் என்பது மட்டும்தான் திமுகவுடைய அச்சத்திற்கான காரணம். இன்னைக்கு அறிக்கை வாசிக்கிறாங்க. யார் மூலியமா? அமைச்சர் எஸ் சிவசங்கரன் மூலியமா. ஏன் பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சர் என்ன பண்றாரு? பல்லு குத்துறாரா? ஏன் போக்குவரத்து துறை அமைச்சர் மூலியமா பேச வைக்கிறாங்க? ஏன்னா அவர் வன்னியரா. அவரை நாங்க வன்னியராக ஒருபாதும் ஏத்துக்கிறது இல்லையே. வன்னிய சமுதாயம் அழித்தொழிக்கணும்னு நினைக்கிற உங்க கூட ஜால்ரா தட்டிக்கிட்டு பொய்யான அறிக்கை வாசிக்கிற அவரை நாங்க எப்படியா வன்னியரா ஏத்துக்க முடியும்? எப்படி நாங்க வன்னியரா ஏத்துக்க முடியும்? என்ன சொல்றாரு அவரு? வன்னியர்கள் 14 விழுக்காட்டிற்கும் மேலாக இடஒதுக்கீட்ட அனுபவிக்கிறாங்களா? எப்படி 14 விழுக்காட்டிற்கு மேலாக? ஆனா அதுல குறிப்பா ஒரு வார்த்தையை பாத்தீங்களா? வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் வட மாவட்டங்கள்ல 14 விழுக்காட்டிற்கு மேலாக இடஒதுக்கீட்ட அனுபவிக்கிறாங்க. அப்ப தென் மாவட்டங்கள் அப்ப ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் அனுபவிக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது 6 விழுக்காட்டிற்குள்ளாகத்தான் இருக்கு. வன்னியருடைய இடஒதுக்கீட்டு உரிமையா மிச்சம் இருக்கக்கூடிய 105 சமுதாயத்து மக்கள் பறிச்சுக்கலாம் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீ தான் வன்னியர்கள் 14 விழுக்காடு அனுபவிக்கிறான்ல, மிச்சம் இருக்க சமுதாயம் 6 விழுக்காடு தான் அனுபவிக்கிறான். அது உண்மையாக இருந்தா ஏன் மு.க. ஸ்டாலினுடைய மச்சான் தூண்டுதலின் பேர்ல கேஸ் விடுது? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. யாருடைய தூண்டுதல்ல கேஸ் போட்டீங்க? மு.க. ஸ்டாலின் மச்சான் ஜெயமூர்த்தியா? அவர் மூலதான் கேஸ் போட்டிருக்கு. ஏன் மு.க. ஸ்டாலினுடைய மச்சானுக்கு தெரியாதா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு? இசைவேளாளர் சமுதாயத்தை தூண்டி விட்டது அவர் தானே மு.க. ஸ்டாலின் மச்சான் தானே. இப்ப 10 விழுக்காடு கொடுத்தா இல்லப்பா, ஏற்கனவே 14 விழுக்காடு அனுபவிச்சிருந்தாங்க, இப்ப 10 சுருங்குறாங்க, அது நம்மளுக்கு சாதகம் தானே. அவர் கம்முனில் கடந்திருக்கணும். ஆனால் ஏன் பதறாரு? வன்னியர்களுக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, இத்தனை ஏமாத்தி நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு எல்லாரும் பறிபோயிடும் ஏன் புலம்புறாரு?
சாதியே இல்லைன்னு சொன்ன உங்க முதலமைச்சருடைய மச்சான் ஏங்க அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகுறீங்க? அண்ட புழுகு ஆகாசம். பீகார்ல இடஒதுக்கீடு முறை ரத்து பண்ணிட்டாங்கன்றான். கொஞ்சம் கூட நாக்குசா. 75 விழுக்காடாக பீகார் முதலமைச்சர் உயர்த்த நினைத்த போது அதைத்தான் மாநிலத்துல இடஒதுக்கீட்டு முறை என்பது 50 விழுக்காடு தான் இருக்கு, அந்த 50 விழுக்காட்டிற்குள்ளாக இதை சுருக்கிக்கீங்கன்னு சொன்னாங்க. மற்றவை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறத உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணல. நாக்கூசாம சட்டமன்றத்துல எப்படி இப்படி ஒரு பொய்ய உங்களால சொல்ல முடியுது? எப்படி சொல்ல முடியுது? எல்லாத்துக்கும் மாநில உரிமைன்னு பேச நீங்க ஏன் இதுல கம்மன் நடக்கிறீங்க? காரணம் என்ன? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை திசை திருப்புறதுக்கு வன்னியர்களை பத்தி கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருக்கோம். விக்கிரவாண்டியில எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம், காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படி என்கிற நினப்பு தானே. அது எப்படியா கொஞ்சம் கூட இந்த சமுதாயத்தை பத்தி அச்சமே இல்லை உங்களுக்கு? கொஞ்சம் கூட பதற மாட்டேன்றீங்க. இந்த சமுதாய மக்கள் கோவப்பட்டானா ஓட்டு போட மாட்டான்ற கூட அச்சம் இல்லையா உங்களுக்கு? இல்ல அந்த சமுதாய மக்கள் ஓட்டுக்கு நாங்க விலை வச்சிருக்கிறோம், வன்னியருடைய ஓட்டுக்கு இவ்வளவு தூரம் வேலை, இடஒதுக்கீடு கொடுக்கல, ஏன்னா அவங்க சாராயத்தை கொடுத்து தாலி இறத்தேன் அதனால 200 ரூபா கொடுக்குறேன், இடஒதுக்கீட்டு கொடுக்காம உங்க பிள்ளையோட எதிர்காலத்தை அழிக்கிறேன் அதனால இன்னொரு 200 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க இந்த மக்கள் என்கின்ற நினப்பு உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க. எந்த அடிப்படையில எந்த துணிச்சல்ல வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உங்களால செயல்பட முடியுது? எப்படி செயல்பட முடியும்? சொல்றாரு வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீட கலைஞர் கருணாநிதி தான் தூக்கி கொடுத்தாரு. எப்படிங்க சொல்றீங்க? கலைஞர் கருணாநிதி தூக்கி கொடுத்துட்டாரா? 21 பேர் செத்து இந்த இடஒதுக்கீடு கிடைச்சதுங்க. அதுல 107 சமுதாயத்தை திணிச்சது கலைஞருடைய சாதனை. கலைஞர் கருணாநிதிக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டிற்காக செத்தவன் எங்க சொந்தக்காரங்க, எங்க சொந்தக்காரன். மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்திய மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தின் பயனா அந்த இடஒதுக்கீடு கிடைச்சது. அதனாலதாங்க அந்த இடஒதுக்கீடு கிடைச்சது. 20% இடஒதுக்கீட்டிற்கு காரணம் கலைஞர் கருணாநிதினு எப்படிங்க நாகுசாமி? இப்ப கள்ளக்குறிச்சி சாவுக்கு சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி சாவுக்கு காரணம் யாருங்க? உங்க ஆட்சிதான் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்லுங்க, பொருத்தமா இருக்கும். 20% இடஒதுக்கீட்டிற்கு காரணம் நீங்கன்னு சொன்னா கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு காரணமும் நீங்கன்றத ஏத்துக்கணுமா இல்லையா? ஏத்துக்கணுமா இல்லையாங்க? எப்படிங்க இவ்வளவு வன்மத்தோட சொந்த சாதிக்கு எதிராகவே வன்மத்தை சிவசங்கரன் அவரால் பேச முடியுது? எப்படிங்க நாக்குசாம பேச முடியுது? வன்னிய சமுதாய மக்களுக்கு அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு எதங்க செஞ்சீங்க? உனக்கு கிடைச்சிருக்கிற நீங்க அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு இல்லையா, அதுவே பாமகவில் உனக்கு கிடைச்சது. ஏற்கனவே 2 அமைச்சருக்கு மேல இந்த சமுதாயத்தை கொடுக்க மாட்டாங்க. பொன்முடியா சொன்னதுதான். இன்னைக்கு 3ஆவதா ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியால கிடைச்சது. அதை சிவசங்கரன் மறந்துடவே கூடாது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அச்சம் கூட உங்களுக்கு இல்ல. நாங்க என்ன நினைச்சோம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுகவை தோல்வியடைய வச்சுட்டா திமுகவுக்கு அச்சம் வந்துடும் நினைச்சோம். ஆனா திமுக என்ன நினைக்குது, நம்ம என்ன அப்படி ஆட்சி பண்ணி கிழிச்சிட்டோம், மக்களுக்கு எல்லாத்தையும் விலைவாசி ஏத்தணும், ஆனாலும் மக்கள் நம்மளுக்கு 40 ஓட்டு போட்டுச்சு, விக்கிரவாண்டியில ஏதாவது காசு எக்ஸ்ட்ரா ஒரு 50 கோடி சொத்து இறக்குவோம் அப்படி என்கின்ற மனநிலையில திமுக இருந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாகத்தான் இந்த நாடகம் எல்லாம். அவங்களுக்கு வன்னியர்களை பத்தின ஒரு அச்ச உணர்வு கூட கிடையாது. அதற்கு காரணம் இதுதான். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம், பட்டியல் சமுதாய மக்கள் செத்தாலும் கண்டுக்க மாட்டோம், இந்த பாருங்க 57 பேர் செத்தாலும் கண்டுக்க மாட்டோம். இப்படி திமுக அகம்பாவத்தோட ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. இதற்கு நிச்சயமா திமுக பதில் சொல்லி ஆகணும். விக்கிரவாண்டி தேர்தலை நிச்சயமா நாங்கள் பாடம் புகட்டுவோம். விக்கிரவாண்டி தேர்தலை திமுகவுக்கு தோல்வி கொடுக்கல அப்படின்னா வன்னியர்களுடைய உரிமையை சுத்தமா பறிச்சுடும். வன்னியர்களை ஒரு கிள்ளிக்கிரியா கூட, ஒரு எறும்பா கூட திமுக காரன் மதிக்க மாட்டான். அதுதான் உண்மையான விஷயம். மக்களே, நமக்கான உரிமை கிடைக்கணும்னா நாம தான் அதுக்காக போராடணும். நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கிடைச்சிருக்கு. இதையும் கை நழுவி விட்டுறாதீங்க. இதையும் இந்த கடைசி பிடிமானத்தையும் கைவிட்டுட்டா பாழும் கணத்துலதான் விழணும் என்பதை புரிஞ்சுக்க.